ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னொரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து யூஸ் ஆகும். ப்ளவுஸில் நமக்கு எப்படி வந்து போட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் கழண்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று நம்ம கரெக்டாக அவங்களோட கழுத்தோட அகலத்துக்கு கரெக்டாக கட் பண்ணணும். கழுத்து வந்து அகலமாக போயிடுச்சு, இந்த நெக் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்க வேண்டியது இந்த இடம் தள்ளி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஷோல்டர் வந்து கழண்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பேக் நெக்குன்னாலும் சரி, ஃப்ரண்ட் நெக்குன்னாலும் சரி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கு ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாகவும் கேட்பாங்க, அது இல்லாமல் வந்து இறக்கமாகவும் போடுவாங்க. அப்படி போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஷோல்டர் வந்து கழண்டுட்டு தான் வந்து வரும். நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நாட் வந்து வைக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா சரியாக வந்து 9 இன்ச் இருக்குது. இதோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 42 இன்ச்சு இந்த சைஸு ப்ளவுஸு. இப்போ இதில் வந்து பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2.5 இன்ச் தான் வந்து வைக்கணும். 1/2 இன்ச் வந்து இதுலேருந்து இதை விட கம்மி பண்ணி தான் நம்ம வந்து வைக்கணும். இப்போ இதோட அகலம் வந்து பாருங்கள், இதில் நான் வந்து 2.5 இன்ச் தான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துலையும் நம்ம வந்து 3 இன்ச்சுக்கே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எச்சா தான் வந்து ஷோல்டர் கழண்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் பேக்கை விட எப்பயும் ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி வைங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முன்கழுத்தும் வந்து இறக்கம் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஷோல்டர் கழண்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து முன்கழுத்தும் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இறக்கம் மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.25 வந்து இருக்குது இந்த முன்கழுத்தோட இறக்கம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் தேவைப்படுறவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.